நம்ம விவசாயிகளுக்கு எளிய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் அறுவடை செய்கிறத இயந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் TC 5.30 அப்படிங்கிற ஒரு மாடல். இது வந்து மல்டி கம்பைன் ஹார்வெஸ்டர். இந்த ஹார்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 வகையான கிராப் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சோளம், கம்பரிசி, நெல், சூரியகாந்தி, மக்காச்சோளம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வகையான தானியங்கள் வந்து இது அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது, இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம இதில் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 131 ஹெச்பி, சிஆர்டி BS4 டைப் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு டீசல் கன்சப்ஷன் வந்து 9 லிட்டர் போகும். AdBlue வந்து பார்த்தீங்கன்னா 700 ml போகும். இது சர்வீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 600 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சர்வீஸ் பண்ணால் போதும். சரி, இப்போ இந்த ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஓட்டுறதுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் இருக்குது இந்த ஹெட்டரில். கஸ்டமருக்கு வந்து எளிய முறையில் டைம் சேவ் பண்ணி அவங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த ஹெட்டர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நம்மளால் இந்த ஹெட்டரை பயன்படுத்தி மக்காச்சோளம் ஓட்டுறப்ப 4லேருந்து 6 ஏக்கர் வரைக்கும் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு கவரேஜ் கிடைக்கும். இதே வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் மவுண்டட் ஹார்வெஸ்டரில் ரீல் கட்டர் பார் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட்டர் பார் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 ஏக்கர் தான் கவரேஜ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு டைம் அதிகமாக செலவாகும். கஸ்டமருக்கும் நம்ம விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அது சிரமம். ஒரு நாளைக்கு வந்து 7 to 8 ஏக்கர் தான் அதிகபட்சம் ஓட்ட முடியும். ஆனால் அதிகப்படியாக நம்ம மகசூல் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஹெட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 25லேருந்து 30 ஏக்கர் வரைக்கும், அதிகபட்சமாக ஒரு 40 ஏக்கர் வரைக்கும் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இதனால நம்ம விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மிச்சமாகுது. மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அறுவடை பண்ணி குயிக்காக தானியத்தை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷரு. நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 த்ரெஷர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எந்த வகையான கிராப் நம்ம அறுவடை பண்ணாலும் தானியத்தை பிரித்து எடுக்கிற ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து த்ரெஷர் தான். இந்த த்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்கிறதுனால முதல் த்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 80% தானியத்தையும் உளுத்து எடுத்துரும். மீதி இருக்கிற 20% தானியத்தையும் 2வது த்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்து எடுத்துரும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக ஒரு 100% வந்து தானியத்தை உளுத்து எடுத்து சுத்தமான முறையில் நமக்கு டேங்கில் சேகரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த த்ரெஷர் தான். இந்த த்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஓட்டுறோமோ, இப்போ சோளம் ஓட்டுவோம், நெல் ஓட்டுவோம், சூரியகாந்தி ஓட்டுவோம். இப்போ ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷரோட வேகத்தை வந்து அதிகப்படுத்தணும், கம்மிப்படுத்தணும். அந்த மாதிரி வேகத்தை அதிகப்படுத்தி கம்மிப்படுத்துறதுக்கு நமக்கு எளிய முறையில் எலக்ட்ரிக்கல் மூலியமாக இந்த த்ரெஷரோட வேகத்தை குறைச்சி கம்மி பண்ணுறதுக்கு ஒரு எளிய முறையில் எலக்ட்ரிக்கல் முறையில் ஒரு மோட்டார் அமைப்பு கொடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வண்டி ஓட்டக்கூடிய ஆப்ரேட்டர் கேபினில் இருந்துக்கிட்டே இதோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தவும் குறைக்கிறதுக்குமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மிஷினில் ஓட்டிக்கிட்டு இருக்கப்பே நமக்கு த்ரெஷரோட ஸ்பீடு அதிகப்படுத்தணும்னாலும் குறைக்கணும்னாலும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு சின்ன சுவிட்சை அழுத்துறது மூலயமா இதோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எளிய முறையான அமைப்பை வந்து நம்ம நியூ ஹாலண்டில் நம்ம பார்க்க முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்காது. த்ரெஷரோட ஸ்பீடை அதிகப்படுத்தணும்னாலும் குறைக்கணும்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அவர் பெல்ட் சேஞ்ச் பண்ணி ஆகணும், இல்லை புள்ளி மாற்றி ஆகணும். அந்த மாதிரி சிரமத்தை குறைக்கிறதுக்காக எளிய முறையில் நம்ம நியூ ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. த்ரெஷருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லடையும் ஏணியும் பார்க்க போகிறோம். இதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி த்ரெஷர்லேருந்து தானியத்தை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து வர வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் வெளியில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக இந்த இது ஏணின்னு சொல்லுவோம். நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏணி இருக்கும். ஸ்டாவாகர்னு சொல்லுவோம். இதை 5 இருக்கும். மற்ற மிஷினில் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின்லாம் 4 தான் இருக்கும். நமக்கு 5 இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஹை ஸ்பீடாக ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நம்ம வேகமாக அறுவடை செய்யும் பொழுது ஸோ தானியத்தை பிரித்து எடுத்து அதை சுத்தம் பண்ணி டேங்குக்கு கொண்டு போகிற ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேகமாக நடக்கணும். அதனால 5 ஸ்டாவாக்கர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தானியத்தை பிரித்து ரொம்ப சுத்தமான முறையில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இது. இதில் வந்து நம்ம 2 வகையான ஜல்லடை யூஸ் பண்ணுறோம். மேற்புறமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான தூசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஜல்லடையும், கீழ்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா தானியத்தை சுத்தமாக எடுத்து டேங்குக்கு அனுப்பக்கூடிய ஜல்லடையும் 2 வகை ஜல்லடை யூஸ் பண்ணுறோம். இது அப்பர் சீவ், லோயர் சீவ் சொல்லுவோம். அப்பர் சீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக
நம்ம சிஓட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எளிய முறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான லிவர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வகையான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தானியத்தை எந்த அளவுக்கு நம்மளால தெளிவாக பிரித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஈஸியான முறையில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபேனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேனோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியற்ற டைப் புள்ளியில் வந்து இணைச்சிருப்பாங்க. மேலேருந்து வர டிரைவ் பண்ணி இடையில வந்து பார்த்தீங்கன்னா வேரியற்ற புள்ளின்னு சொல்லி கொடுத்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேரியற்ற புள்ளி கொடுத்துருக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேனோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்திக்க கம்மிப்படுத்திக்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைப்பிடி லிவர் மூலியமாக நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணி நம்ம ஃபேனோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதுக்கு ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும்னா, இப்போ தானியத்தோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேனோட ஸ்பீடை வந்து காற்றோட வேகத்தை வந்து அதிகப்படுத்தணும் கம்மிப்படுத்தணும். இப்போ காற்றோட வேகத்தை அதிகப்படுத்தி கம்மிப்படுத்துறதுக்கு ஒரு எளிய ஒரு கைப்பிடி லிவர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேரியற்ற புள்ளியோட உதவியோட ஃபேனோட ஸ்பீடை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கவும் கம்மிப்படுத்திக்கவும் முடியும். இது வந்து கிரெயின் டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானியத்தை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் சில்லடையில் சலித்து சுத்தமான தானியம் வந்து சேகரித்து வைக்கப்படக்கூடிய இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 லிட்டர் கெப்பாசிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையில் கணக்கு பண்ணோம்னா 24 மூட்டை வந்து நமக்கு இது பிடிக்க முடியும். இதில் வந்து ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் நமக்கு. இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா மழை காலத்துலேயோ நமக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேங்கை மூடியை கவர் பண்ணிட்டோம்னா டேங்கில் இருக்க தானியம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான முறையில் அப்படியே வச்சுக்கலாம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இதுக்குள்ளே தண்ணி இறங்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நமக்கு ஒரு பாதுகாப்பான அம்சம். மழையிலிருந்து தானியத்தை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வட்ட வடிவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஸ்க்ரீன் சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரேடியேட்டருக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூசி போயிட்டு ரேடியேட்டர் அடைச்சிக்கிற விஷயம் வந்து எல்லா மிஷின்லையும் நடக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹார்வெஸ்ட் டயத்தில் மட்டும் இந்த ரோட்டரி ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகி ரேடியேட்டருக்கு போகக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்பிடும். இதை தாண்டி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தூசி எதுவும் போகாது. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஹாலண்ட் மிஷினில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த அதர் மிஷின்லையும் இது வந்து கிடையாது. டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 300 லிட்டர். 300 லிட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோட ஓவரால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 டன்னு, 7500 கிலோகிராம். நம்ம நியூ ஹாலண்ட் கம்பைன் ஹார்வெஸ்டர் TC 5.30 இந்த மாடலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 டன். கேபினில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த லிவர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறையில் கேபினில் இருந்தபடியே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஆக்சிலேட்டர் பட்டன், அப்புறம் த்ரெஷர் RPM சேஞ்ச் பண்ணுறது, ஸ்மார்ட் டிஸ்பிளே. இதில் வந்து ஃபியூல் பார்த்துக்கலாம், எவ்வளோ இருக்குன்னு, எத்தனை பர்சன்டேஜ் ஃபியூல் இருக்குது, AdBlue எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே இருந்தே பார்த்துக்கலாம். அடுத்து இன்ஜின் RPM எவ்வளோ போயிட்டுருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா த்ரெஷர் RPM வந்து எவ்வளோ போய்கிட்டு இருக்குது, எத்தனை RPMத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம பார்த்துடலாம். லைட் தேவையான எல்லா சுவிட்சுகளும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிரேக் இருக்குது, ஹெட்ரிகோட லிவர் இருக்குது, ரீலர் பாரோட லிவர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் வந்து வண்டி நம்ம போய்கிட்டு இருக்கிறப்போ ஹை ஸ்பீடில் போகிறதுக்கும் ஸ்லோ ஸ்பீடில் வர்றதுக்கும் ஹை லோ கியர் லிவரும் போகும். இந்த லிவரை முன்பக்கமாக தள்ளணும் அப்படின்னா ரோடு ரன்னிங் போய்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக குயிக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கியர் லிவர் இருக்குது. இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பக்கத்துலேயே பேஸ்கட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது கான்கேவ்னு சொல்லுவோம், அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் லிவரும் இங்கேயே வந்துடுது. ஸோ ஒரு ஆப்ரேட்டருக்கு தேவையான அத்தனை சிறப்பு அம்சங்கள், ஆப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா லிவர் அண்ட் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரோட இருக்கைக்கு பக்கத்துலேயே அவர் ஈஸியாக அணுகிற மாதிரி பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினில் வந்து ஏசி பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்கான கண்ட்ரோல் ஸ்டெப்பை பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் மிஷினை பற்றி எதுவும் தகவல் வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீலர் இருக்காங்க. விழுப்புரத்தில் வந்து ஸ்ரீராம் டிராக்டரும், திருச்சியில் வந்து ஸ்ரீமுருகன் டிராக்டரும் இருக்காங்க. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ராஜா. நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸ்ரீமுருகன் டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்.